முதலில் நான் எனது அனுபவத்தை உங்களுக்கு கூறப்போகிறேன். எனக்கு பாபா எப்படி ரியலைஸ் செய்ய வச்சாரு. ஆரம்ப காலகட்டத்தில் கோர்ஸ் கொடுப்பதற்காக வேற யாருமே இல்லை. பாபாக்குள்ள எப்ப சிவ் பாபா பிரவேசமானாரோ அந்த சமயத்தில் நான் பாபாவை சென்றடைந்து விட்டேன். அதற்கு முன்னால் 3 சப்தங்கள் என்னுடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இறைவனை அவசியம் சந்திக்க வேண்டும். இறைவன் யார்? ஸ்ரீ கிருஷ்ணர். நான் உளப்பூர்வமா அவரை தேடிக்கிட்டே இருந்தேன். எங்க அவருடைய போட்டோவை பார்த்தாலும் எனக்கு அப்படியே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. இவர் என்னுடைய துணைவன். அந்த சமயத்தில் நான் அவரோடு இருப்பதை உணர்வேன். அவர் எங்க இருக்கார், அவர் எப்படி தேடுறது. அப்போ நான் அவரை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டே இருந்தது. அவரை நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இரண்டாவது விஷயம், இறை மானவ வாழ்க்கை தான் மிக சிறந்த வாழ்க்கை. அடிக்கடி இந்த சப்தம் என்னுடைய காதுகள்ல கேட்டது. மூன்றாவது, தூய்மை என்பது. தூய்மை மிகவும் மகத்துவம் வாய்ந்தது, மதிப்பு வாய்ந்தது. இந்த சப்தமும் கேட்டது. அப்ப இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு புரியறதில்ல இந்த சப்தங்கள் எங்கிருந்து வருது, இதனுடைய நடைமுறை ரூபம் என்ன. கடைசியில நான் அதை அடைஞ்சிட்டேன். நாடகப்படி பாருங்க, இப்ப நான் மாணவ வாழ்க்கையில இருக்கேன். பிரம்மாவின் ஆத்மா கடைசி ஜென்மத்துல அவர்தான் முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாரு. ஸோ எனக்கு உலகத்திலிருந்து அந்த ஒரு இல்லற வாழ்க்கையின் மீது வைராகியம் இருந்தது. ஸோ என்னுடைய வாழ்க்கை மாணவ வாழ்க்கையாக மாறிடுச்சு. எனக்கு சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் இந்த ஒரு 3 வரதானங்கள் எனக்கு மேலிருந்து கிடைச்சிட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கை துணைவர் 6 மாசத்துக்குள்ளேயே சரீரத்தை விட்டுட்டாரு. இப்ப என்னுடைய பாக்கியம் இதுவாக இருந்தது. எனக்கு அந்த துக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என்னுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் திறந்து விட்டது. நான் என்னுடைய மாணவ வாழ்க்கைக்கு வந்துட்டேன். நான் விரும்பினதை அடைஞ்சிட்டேன். திடீரென்று ஸ்ரீ கிருஷ்ணரை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்தேன். அப்ப அங்க எனக்கு கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது. அவருடைய அந்த ஒரு புல்லாங்குழலின் இசையையும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் பாகவதம் படித்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணருடைய காட்சி கிடைத்தது. அவர் அப்படியே புன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆஹா கடவுளே, இன்னைக்கு எனக்காக நீங்க காட்சி கொடுத்தீங்க. அவரை நான் பிடிக்க போகும்போது அவர் காணாம போயிட்டாரு. எனக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டுச்சு. எனக்காக அவர் வந்தாரு. ஆனா ஏன் அவர் என்னை அடையவே இல்லை? நான் எங்க போய் அவரை தேடுறது? 2-3 நாட்களுக்கு பிறகு என்னுடைய ஆன்டி, என்னுடைய லௌகீக தாயினுடைய சகோதரி, அவங்க வந்தாங்க. வாங்க நம்ம தாதா கிட்ட போகலாம். யார் போனாலும் கிருஷ்ண பகவான் அங்க கிடைக்கிறாரு. ஆஹா, இது எனக்காக கிருஷ்ண பகவான் வந்துட்டாரு. அந்த மாதிரி நான் யோசிச்சு அங்க நான் போயிட்டேன். இப்ப என்னை இப்பவே கூட்டிட்டு போங்க, ஒரு வினாடி கூட நான் நிக்க மாட்டேன், எனக்காக ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருக்காரு அப்படி நான் சொல்லிட்டு நான் போனேன். நான் என்ன பார்த்தேன்? முன்னாடி பார்க்கும்போது பாபாவினுடைய சரீரம் மிக சாதாரணமாக தென்பட்டது. அவருக்குள்ள பரமாத்மா பிரவேசமாயிருக்காரு. அவரை இந்த கண்களால் பார்க்க முடியாது, அனுபவம் செய்ய முடியாது. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது ஒன்றும் கிருஷ்ண பகவான் கிடையாதே. இவர் கிருஷ்ண பகவானுடைய உடையை அணியவே இல்லை, புல்லாங்குழல் வச்சுக்கவே இல்லை. யார் இவர் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன். சிவ் பாபா பரமாத்மா. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனடியாக எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ரியலைசேஷனோட ஞானத்தை கொடுத்தார் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாபா சிவ பரமாத்மா.
அவருடன் என்னுடைய தொடர்பானது இணைந்து விட்டது. तो मुझे ऐसे கிருஷ்ணருடைய ஆத்மா, அந்த ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவருடன் என்னுடைய தொடர்பானது ஏற்பட்டுடுச்சு. எப்படி ஏற்பட்டுச்சு? முதல் பார்வையிலேயே என்னை தூய்மைப்படுத்தி விட்டார், சத்குரு கிடைத்து விட்டார், எனக்கு சக்தி வாய்ந்த ஆன்மீக திருஷ்டி கிடைச்சது. நான் இந்த சரீரத்தை மறந்துட்டேன், என்னை நான் இந்த சரீரத்திலிருந்து தனிப்பட்டதா நான் உணர ஆரம்பிச்சேன். ஆத்மான்னு தெரியாது, ஆனாலும் இந்த சரீரத்தை நான் மறக்க ஆரம்பிச்சேன்.